பெரியாரை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 32 அமைப்புகள் சேர்ந்து செந்தமிழன் சீமான் வீட்டு வந்து முற்றுகையிட நேற்று போயிருக்காங்க. பெரும்பாலுமே ஒரு கட்சித் தலைவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டார் அப்படின்னா அலுவலகத்தை முற்றுகையிடுறது தான் வழக்கம். இந்த வீட்டை முற்றுகையிடுறதுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு கட்சித் தலைவருங்க முறையில் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாலே இந்த அரசுலாம் கொடுக்கறதில்ல. ஆனால் அவருடைய வீட்டை முற்றுகையிடுறதுக்கு இந்த காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? இது நல்லா கேட்டுக்கங்க. நீ ஒரு கேள்வி கேட்டீங்க. வீட்டை முற்றுகையிடு என்பது மிகப்பெரிய அரசியல் பிற்போக்குத்தனமான செயல்பாடு. ஏன் தெரியுமா? அலுவலகம் என்பது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு இயங்கக்கூடிய இடம். அது நீ முற்றுகை பண்ணுறது, நீ அறிவிக்கிறது நியாயம், ரைட்டு. வீடு என்பது அவங்க மனைவி, அவங்க புள்ள, ஒரு சுயமாக ஒரு பர்சனல் லைஃப்பில் வாழக்கூடிய ஒரு இடத்த, அந்த இடத்த நீ டிசைட் பண்ணுறீன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க பதட்டம் ஆகுவாங்களா, ஆக மாட்டாங்க? இதான் உனக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரா? இதான் உனக்கு பெரியார் சொல்லி கொடுத்தான்னு கேட்குறேன். இதே கேள்வியை எனக்கும் பொருந்தும். நான் ஏன் அதை செஞ்சேன்னா, முட்டுக்கு எதிர்முட்டு கொடுத்து தானே ஆகணும். வழியை கொடுத்தவனுக்கே திருப்ப வழியே கொடுன்னு என் தலைவன் சொல்லியிருக்கேன், மேதகு பிரபாகர். நீ வழி அங்கே கொடுக்குற, உனக்கு நான் வழி இங்கே கொடுக்குறேன். என்ன நீ? அதனால தான் நான் அறத்தின்பால் நின்று உன் அலுவலகத்துக்கு வந்தேன். அலுவலகத்தை நான் முற்றுகையிட்டேன். உன்னுடைய முகவரியை உன்னுடைய இடத்துல 4-5 மணி நேரத்துக்கு மேலே தேடியும், 2 நாளைக்கு முன்னாடி ஆளை விட்டு தேடியும் உன்னை ஒருத்தனுக்கும் தெரியல. நாங்கள் எங்களோட கூட்டத்தை பார்த்த பிறகு தான், அங்கே ஒரு 20 போலீஸை போட்ட பிறகு தான் நானே போலீஸை வச்சு தான் இதாண்டா திருமுருகன் காந்தி வீடுன்னு கண்டுபிடிச்சோம். ஒருவேளை எங்களுக்கு அந்த ஏரியாக்காரங்க அந்த வீட்டை சொல்லியிருந்தாங்களா, உன் வீடை ரவுண்டு போட்டு பாக்ஸ் போட்டிருப்பேன், இறங்கி அடிச்சிருக்க மாட்டோம், திட்டிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். அரை வழியில் முழக்கம் போட்டுட்டு அரை வழியில் வெளியே வந்துடுவோம். உன்னோட சண்டைக்கெலாம் வரல. என்ன சண்டைக்கு வர இடத்துல நீ ஆளும் கிடையாது. போராட்டம் பண்ணிவிட்டு அரை வழியில் உனக்கு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியேறிப்போம். இல்லைனா கைதாகி அப்புறம் அதிகார வர்க்கத்தில் நீ தான் உனக்கான ஆட்கள் இருக்கிறாங்கள்ட்ட நீங்கள் தூண்டுதல் பண்ணி நீ ரிமாண்ட் பண்ணாலும் அந்த அந்த கைது நடவடிக்கையில் சிறைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக தான் நான் வந்தேன். சரியா? நீ நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா அப்படின்னு நீ சொல்கிற இந்த வார்த்தை வந்து விடுற எல்லாருக்கும் தப்பு தான். அது என்ன ஆத்தா இல்லை, நல்ல ஆத்தா, நல்ல அப்பன். ஆத்தானாலே நல்ல ஆத்தா தான், அப்பனாலே நல்ல அப்பன் தான். சரிதானே? பிறந்திருந்தா கோழைத்தனமாக வந்தோம்னு வேறு நீ சொல்லியிருக்க. நானா கோழைத்தனமாக வந்தேன்? உனக்கு ஃபோன் போட்டோம், நீ தான் கோழைத்தனமாக பேசுன, நீ தான் பேசுன. அட்ரஸை கண்டுபிடிச்சி வா. யோ ஓ ஏரியாவில் தான் இருக்கிறேன், கண்டுபிடிச்சி வா. ஏன்னா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லிட்டு ஓடுவாங்களா, வாடா வந்து பாடுறா, டே வந்து பாடுறா அந்த மாதிரி. யோ நான் வந்துட்டேயா, எங்கே இருக்க, வந்து பாடுறா. அதை நான் ஒன்று கேட்டா நீ ஒன்று பதில் சொல்கிற. நாங்கள் கோழையா? ஓ வீட்டுக்கும் உன் ஏரியாவில் வந்து நின்றோம். செத்தா கூட நீ அடித்து செத்தா கூட செத்து தான் போவோம், ஓட மாட்டோம். அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்து ஆயத்தமிழர் புலிகள் சொல்லி ஒரு டீம் வந்தாங்க பற்றியலா, அடி குட்டத்தோன்னு ஓடுறாங்க பற்றியலா உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் நினைக்கிறியா? புலி கூட்டம்டா நாங்கள். நீ அடித்தா கூட உன்னை அடி வாங்குவோம், இல்லைன்னா திருப்பி அடிப்போம். புரியுது அவங்களுக்கு? அந்த வகையை சேர்ந்த கூட்டம் நாங்கள் எப்படி ஒன்று அனுப்போம்? நீங்கள் ஆரியத்தோட கூட்டு களவாணித்தை வச்சு கொண்டு ஆரியத்தை பேசுகிற மாதிரி பேசி அவன்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் எங்கள் அதிகாரத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு நீ வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கிற. நீ தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறை அலுவலகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைய அலுவலகமாக இருக்கட்டும், தமிழ்நாடு காவல்துறை அலுவலகமாக இருக்கட்டும், தெலுங்கர்கள் நிறைந்து கிடக்கக்கூடிய அதிகார குவியலுக்கான பூமி, அதிகார குமிஞ்சி அவன்கிட்ட கிடக்கு. புரியுதா உங்களுக்கு? எந்த குறவர்களுக்கு தமிழர்கள் ஆதி தமிழர்கள், இருளர்கள் ஆதி தமிழர்கள், பழியர்கள் ஆதி தமிழர்கள், பறையர்கள் ஆதி தமிழர்கள், மூவேந்தர்கள், பல்லர்கள், மருதநில வேந்தவர்கள், உழுவித்து உண்பவர்கள், பல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்ட்ட அதிகாரம் இருக்குதா? 2 கோடி பேர் இருக்கான் தமிழர்களா. இவெல்லாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன். இவங்க நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்களாடா தாழ்த்தப்பட்டவன்? மலையை கட்டி ஆண்ட பழியர் இனமும், மருதநிலத்தை கட்டி ஆண்ட பல்லர் இனமும், என்ன வானத்தை இன்னைக்கு மழை வரும்னு சொன்ன பறையர் கூட்டமும் நாங்கள் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவங்க. அதிகாரம் வரட்டும். உங்களுக்கு வந்து திருமுருகன் காந்தி ஒரு ஓப்பன் சவால் விட்டுருக்காரு. நேரம் சொல்லிட்டு வா, யார் இப்போ திரும்பி போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் ஒரு சவால் ஒன்று கொடுத்துருக்காரு. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தா மே 17 இயக்கம் மட்டும்
தமிழர் கட்சி மட்டும். தேதியை நீ குறிப்பிடு. நான் வர்றேன். போட்டி போடுவான், நிற்பான், மோதுவான், சண்டை செய்வான், என்ன இழப்பு வந்தாலும் பார்த்துக்குருவான், பார்ப்போம். புரியுதா? நான் யாரையும் தமிழ் தேசிய அமைப்பை கூப்பிட மாட்டேன். சரியா? எனக்கு நல்லா கேட்டுக்கங்க, இந்த இடத்துல வழியை நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து வந்த வேணாம். இந்த 18 வருஷம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், பல இழப்புகளை சந்திச்சிட்டேன். எனக்கு திமுகங்கிற சர்வ வல்லமை படைத்த எனக்கு தொடர்பு கிடையாது, பொருளாதாரம் எனக்கு கொடுக்கறது கிடையாது. என்னை வைகோ தூக்கி வச்சு கொண்டாடல, என்னை தூக்கி பொருளாதாரம் கொடுத்தது கிடையாது, தூக்கி நிறுத்துறது கிடையாது. வீரமணிக்கு நான் செல்ல புள்ள கிடையாது, ஒட்டுமொத்த திராவிட குழந்தைகளுக்கு நான் செல்ல குழந்தை கிடையாது. சரியா? உனக்கு அதே மாதிரி எனக்கு நாகை திருவள்ளுவன் போன்ற நபர்களோ, குழந்தை அரசன் போன்ற நபர்களோ, நிறைய பொருளாதார வல்லுநர்களோ, பிக் ஷாட்டுகளோ எனக்கு தொடர்புல கிடையாது. சாதாரண ஒரு ஆளு. நான் உனக்கு சவால் விடுறேன், நீ சர்வ வல்லமை பின்னாடி உனக்கு நிக்குது. ஆனா மே 17 தமிழர் கட்சியா 2 பேருமே 2009 வந்த பேச்சு. மோதுவா சொல்லு, தேதி அறிவி. நான் பாண்டியனா வருவேன். நீ விஜயநகர பேரரசு வழி வந்தவன், வா, நான் அப்படிதான் உன்னை அழைப்பேன், வா பார்ப்போம். நான் தமிழனா வர்றேன், பாண்டிய பேரரசா வர்றேன், பாண்டிய நிலத்துல இருந்து நான் வர்றேன், இழந்த இடத்துல இருந்து நான் வர்றேன், வா மோதி பார்ப்போம். நீ மே 17 வா பார்ப்போம், 2 பேரும் மோதுவோம், நிற்போம், தேதியை நீ அறிவி. திருமாவளவன் வந்து ஒரு கண்டன அறிக்கை ஒரு 2 லைன்ல கூட கொடுத்துருக்கலாம். வேல்முருகன் 2 லைன்ல ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம். சீமானுடைய வீட்டை முற்றுகையிடுவது ஒரு தவறு அப்படின்னு கூட ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி யாருமே எப்படி சொல்லுவாங்க? வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு மாநில கட்சியை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்து முழுக்க டார்கெட் பண்ணி ஒரு ஐபிஎஸ், நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் இங்க கிடக்குறாங்க. எங்க இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிறாங்க, எவ்வளவு ஐபிஎஸ் உள்ள கிடக்குறாங்க. அந்த ஆளை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும்? அந்த ஆளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கொம்பு சீவி விடுறாப்புல. நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கொம்பு சீவுற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நாம் தமிழர் கட்சி தடை செய்யணும், ஒரு ஜாவனிஸ்ட், ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாத ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் பேசி, ஒரு ஐபிஎஸ் மாநாட்டில் பேசிட்டு வந்த வீடியோ இதாகுது. அது இப்போ திருமுருகன் காந்தி அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வருண்குமாருக்கும் சீமானுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிச்சுல. அந்த மாதிரி கொண்டு வரும்போது கூட ஒரு அரசியல் தளத்தில் அண்ணனுக்கு ஆதரவா வேல்முருகன் அண்ணனோ திருமாவளவன் அண்ணனோ ஒரு குரல் கொடுக்கல. பார்த்தீங்களா நீங்க அப்புறம் பெரியாருக்கு ஆதரவா எதிராக பேசிக்கிட்டு பெரியாரை வந்து கம்புக்கூட்டில் தூக்கிட்டு ஆளுங்க 2 பேரும், இந்த கம்புக்கூட்டில் பெரியாரும் இந்த கம்புக்கூட்டில் பெரியாரையும் வச்சுக்கிட்டு ஆள்கிட்ட பேசினா எப்படி கொடுப்பாங்க? அப்புறம் எப்படி திமுகவோட போய் 5 சீட்டு 4 சீட்டு வாங்க முடியும்? அடுத்து எப்படி பார்த்தாலும் அது 1 சீட்டு தான், அதில் நம்ம மாற்றுக்கிறதுல 1 சீட்டு தான். அப்படி அது கூட கிடைக்குமான்னு தெரியாதுல்ல. புரியுதா உங்களுக்கு? அது கூட கிடைக்குமா தெரியலண்ணே. அந்த ஒத்த சீட்டுக்கு ஆசைப்பட்டு நிற்கிற மானத்தமிழனா தீரந்த முருகன், இல்லை அந்த ஒத்த சீட்டுக்கு ஆசைப்பட்டு நிற்கிறவரா மற்ற நபர்களா? நீ கிடையாது. வீழ்ந்து மடிந்தாலும் உனக்கு சமரசமாக போகிறதில்ல. இந்த மண்ணுக்காக வாழ்ந்து போராடி சாவன ஒழிய இந்த மண்ணுக்கு எதிரான நிலைத்து நிற்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் நிற்கிற உனக்கிட்ட வந்து நான் வந்து அடிமையாக போகக்கூடிய இடத்துல நான் கிடையாது, உன்னை வரவும் மாட்டேன். அப்போ அதில் சரிக்கு சமமாக நின்று திராவிடத்தினுடைய ஆணி வேறாக இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் நினைக்கிறத, நாங்கள் பேச நினைக்கிறத, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத, அது எங்களோட எண்ணங்களாக பிரதிபலிக்கிற செந்தமிழ் சீமானுக்கு வரங்களை கழுப்படுத்தாமல் வேறு யார் வளர்த்த கரங்களை நாங்கள் வலுப்படுத்துறதுக்கு வந்திருக்கோம். ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்கள் குறிப்பாக வந்து ஒரு அறிக்கை விடணும். ஆனால் இதே நிலைப்பாடு அண்ணன் திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருந்தா, வேல்முருகனுக்கு ஏற்பட்டிருந்தா சீமானன் உடனே அறிக்கை விட்டுவார். ஏங்க மாரிதாஸுக்கே அறிக்கை விட்டவருங்க அவரு. சவுக்கு சங்கர் கழுவி ஊத்துவான் யார? அவருக்கே அறிக்கை விடுவாருங்க அவரு. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்ப இவங்க 2 பேரும் ரத்தம் பேசுவாரு. அப்ப இவங்களுக்கு விட மாட்டாரா? அதை தாண்டி நாங்கள் நிற்கிறோம், நாங்களும் அறிக்கை விடுறோம், நாங்களும் நிற்கிறோம். இன்னும் அண்ணனுடைய கரங்களை எல்லாரும் வழிப்படுத்தணும். அண்ணன் ஐயா நெடுமாறன், ஏன் நெடுமாறன் நீங்கள் விட்டுறிய? இதுக்கு 2 கிலோ நீங்கள் ஒரு ஆளை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நெடுமாறன் தான் தமிழ்நாட்டோட பெரும் தலைவர், தெரியுமா உங்களுக்கு? நெடுமாறன் ஐயா, அவர் யாருமே பேசுறது இல்லை. வயசாயிட்டுன்னு பேசாம என்ன வயசாயிட்டுன்னு போயிட்டுனா மாவர் நல்லகண்ண ஐயாவுக்கு தான் வயசாயிடுச்சு. 100 ஆண்டு விழா எடுத்தாங்க. அவர் யாராவது திட்டுறாங்களா? அவர் வழியில், அவர் சித்தாந்தத்தில், அவர் கருத்தியில் கரெக்டாக நின்றனால அவர் நம்ம வந்து திட்ட முடியல. நீ சரியாக நிற்கிறியா? நின்றுக்கிட்டு இருக்கியா? இப்போ சீமானுடைய முடிஞ்சிச்சுல, சீமான் தம்பி பேசுனது சரிதான்.
சீமான் உங்கள் நீங்கள் தாலி கொடுத்துட்டு தான் கட்டினவர். அப்போ எந்த அளவுக்கு உங்களை நேசிச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு உங்களை முதன்மை மரியாதை கொடுத்து வர வச்சிருப்பாரு. ஏன்னா நீ அவ்வளோ பெரிய தலைவர் இல்லையா. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து மூத்த தலைவராக தம்பி சீமான் பண்ணுவது சரி, பெரியார் வந்து எங்களுக்கு தலைவர் இல்லை, எங்களுக்கு மேதகு பிரபாகரன் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு அவர் சொன்னதான் சரி. ஐயா மணியரசன் அறிக்கை விடுறாருல, அது மாதிரி நீ நீங்கள் அறிக்கை விட வேண்டியதானே? இல்லை அதிகாரத்துக்கு வர்றதுக்காக சீமான் தம்பி பண்ணுற தேர்தல் அரசியல் புரட்சி சிறப்பாக இருக்குது, அவருக்கு பின்னாடி லட்சம் மக்கள் அணிதில்றாங்க, மாநில அரசு இது மத்திய அரசு வந்து இந்திய தேர்தல் ஆணையாரை அங்கீகாரம் கொடுத்துருக்காதுக்காக வாழ்த்துக்கள், இதை கூட சொல்ல மறுக்கிறாங்கங்க. இந்த நிலை தாங்க தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பிற்போக்குத்தனமாக இருக்குது. இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. நிஜமாக கண்டிப்பாக தேர்தல் அரசியல் தளத்தில், தமிழ் தேசிய தளத்தில் இன்னைக்கு ஒரு பெரும் ஜாம்பவான அவர் நிற்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த மக்களும் பின்னாடி அணிதிரணும். அதுக்காக அவர் எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பொறுப்பாளர்கள் போன் போட்டு ஒவ்வொருத்தனுக்கும் பதில் சொல்கிறதுக்கே முடியாதுங்க ஒரு தலைவனுக்கு. நான் ஒரு சின்ன அமைப்பு தாங்க வச்சுருக்கேன், ஒரு கூட்டத்தை வச்சுருக்கலாம், ஆனால் என் அமைப்புலேயே வந்து எனக்கு 100 பேர் கேள்வி கேட்பான், அப்படியே தூக்கமே எனக்கு வராது. அவன் நினைக்கிறதுலாம் நான் சொல்லணும். அப்படி ஒரு தலைவன் உருவாக்க முடியுமாங்க? நீ நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? அப்போ இந்த மனுஷனை சீமான் யோசிச்சு பார்த்தீங்களாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கான், லட்சக்கணக்கான பேருக்கு இருந்தாலும் போனை போட்டு பேசியிருந்தாலும் என்ன, இருங்கப்பா பேசுவப்பா சொல்லுவோப்பா இருப்பம்மா இருந்தாலும் எப்படி கச்சை கட்டியிருப்பாரு, எப்படி உழைச்சிருப்பாரு, எப்படி நின்றுப்பாரு. அப்போ அந்த இடத்துல அவரை பார்த்து யோசித்து சிந்திச்சு ஒரு மாபெரும் ஒரு சட்டமன்றத்துக்கான ஒரு பெரும் வாக்கு எண்ணிக்கை சேர்த்த ஒரு மாபெரும் தலைவரை அன்னைக்கு உருவெடுக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமானோட கரங்களை நம்ம வலுப்படுத்தணும். செந்தமிழன் சீமானன் அழிக்க நினைப்பது ஆரியம் ஒரு பக்கத்து இருந்தாலும் திராவிடம் முதன்மையாக நிற்கிது. நீ திராவிடம் யாரை அழிக்க பார்க்கணும்? ஆரியத்துக்கு எதிராக தான் நீ உருவானான்னு சொல்லி தான் நீ உன்னோட கட்டமைக்கிற. நீ தமிழ் தேசியத்துக்கு எதிராக கட்டமைக்கல நீ, ஆனால் ரிவர்ஸ் ஆகுது. இந்த பெரியாரிய கூட்டமைப்பு நடத்தின இந்த போராட்டத்துக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு 20,000 போஸ்டர் மல்டி கலரில் பெரிய ஒரு அளவில் அடிச்சிருக்காங்க, பெரிய சைஸில் அடிச்சிருக்காங்க. இதுக்கான பொருளாதார தேவைகள் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துருக்கும்? வைகோட்டை இல்லாத பணமா? இல்லை, வைகோட்டை இருக்குது அப்படின்னா அவரே நேரடியாக வந்துட வேண்டியதானே. அவங்க எதுக்கு இவர் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க? பொருளாதாரம் அவங்ககிட்ட கேட்டால் கொடுக்க போகிறாங்க. நான் தான் சொல்கிறேன், இவர்களோட தொடர்புல இருக்காங்கல்ல. ஐயா வீரமணிகிட்ட இல்லாத 10,000 கோடி சொத்தா, இல்லை ஐயா வைகோட்டை இல்லாத கோடிக்கணக்கான சொத்தா, இல்லை திமுகட்ட இல்லாத சொத்துக்களா? திமுகவுடைய அனுதாபியாவும் வைகோவுடைய அனுதாபியாவும் எவ்வளவோ அந்த இதுக்குள்ள பிக் ஷாட்டுகள், அமைச்சர்களா, தொழிலதிபர்களா நிறைய பேர் இருக்காங்கல்ல. இவர்களை உருவாக்குறாங்க. இவங்ககிட்ட போய் கேட்டால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம தாயா பேச முடியல, நம்ம பேசுகிறோமாக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவருக்கு தமிழ் தேசிய அமைப்பில் நம்மளை போட்டு பிறந்து எடுக்கிறாயா. சரி, திருமுருகன் காந்தி முதுகில் நம்ம சவாரி பண்ணிக்கிறோம்யா, திருமுருகன் காந்தி நீ என்ன வேணாலும் பண்ணியா, உனக்கு லட்சக்கணக்கில் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்னு இந்த முதுகெலும்புக்கு நிற்கிதுங்க. அதனால இந்த இது ஆடுது. எனக்கு என்ன இருக்குது? என்னத்தான் இந்திய உளவுத்துறையும் கியூ பிரான்ச்சையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கானுங்களே, என்ன நமக்கு என்ன இருக்குது? நான் அதுதான் ஏன் சொல்கிறேன், எந்த அதிகாரமும் நம்மகிட்ட கிடையாது, எந்த பொருளாதாரம் நம்மகிட்ட கிடையாது. ஒட்டுமொத்த அரசு பலமும் உங்ககிட்ட நிற்குது, ஆதரவு உனக்கிட்ட இருக்குது. நீ மே 17 வா, தீரன் திருமுருகனா வர்றேன், தேதியை குறிப்பிடு, நான் தீரன் திருமுருகன் பாண்டியனா வருவேன், நீ யாரா வருவேன்னு நீ முடிவெடுத்துக்க. நான் ஒன்று விஜயநகர வழி வந்த வழி தோன்றலாம் நான் பார்க்குறேன். என் மண்ணை என் மக்களை அடிமைப்படுத்திக்கிட்டு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். அது பெரியாருங்கிற பிம்பத்தை, அந்த பிம்பத்தை உடைக்காமல் நான் வீழ போவதில்லை. வா மோதும். இப்போ தமிழ் தேசியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செயல் திட்டம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் திட்டம் இருக்குது. திராவிடர்களுக்கு அப்படி என்ன செயல் திட்டம் இருக்குன்னு நீங்கள்? தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளவே கூடாது, எப்போதுமே மாற்று மொழிக்காரர்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சித்தாந்தம் எது இருக்குது அவங்களுக்கு? திராவிடம் என்பது தெலுங்கர்கள், கன்னடர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டியதற்காக கட்டமைக்கப்பட்ட அதிகார அமைப்பு தான் திராவிடம். நீங்க முழுக்க சென்னையிலிருந்து மதுரை முழுக்க நீங்க மையப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கு முழுக்க எங்கெல்லாம் தமிழர்கள் வந்து இலங்கையை கைப்பற்றி வச்சிருந்தா அங்கேயும் தெலுங்கு வடுக கூட்டம் தான் சிங்களங்கிற கோர்வையில் உட்காந்துருக்கு. நீங்க எங்கெல்லாம் நீங்க மாலத்தீவு போனீங்கன்னாக்கு தமிழ் சங்கமா வச்சிருக்கோம் ஃபுல்லாக தெலுங்கர்கள் தான். எங்கெல்லாம் நீங்க தமிழ் சங்கமா இருக்கிற அளவுக்கு உலகளவு நாடுகளை போட்டு பார்த்தீங்கன்னாக்க இருக்கிறவன் ஃபுல்லா தெலுங்கர்கள் தான் இருப்பான். ஆனால் முன்னாடி தமிழை பேசுவான், பின்னாடி தெலுங்கு பேசுவான். தமிழர்களுடைய அதிகாரத்தை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் விஜயநகர பேரரசின் ஆட்சி அதிகாரத்தில் வந்து விஸ்வதான நாயக்கர், திருமலை நாயக்கருடைய வழிவந்த நபர்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அப்படியே ஆங்கிலேயர்கள் மறுபடியும் வர்றான், போர்ச்சுகீசியர்கள் வர்றான், அவங்களுக்கு மூலம்
அப்படியே ஆரியர்களோடு சேர்ந்து சொம்பு தூக்கிக்கிட்டு அப்படியே அனுசரித்து போய்கிட்டு இங்கே ஒரு 300-200 வருஷமாக இருக்கனால தமிழ் மொழி நல்லா கற்றுக்கொண்டு தமிழர்கள் ஆட்சி அதிகார கட்டில் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கான். நான் போயிட்டு நல்லா தமிழ் மொழி பேசினா நம்மளாம் என்ன நினைப்போம், இவர்கள்லாம் தமிழர்கள் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்படி ஏமாந்து போயிட்டோம். 2009 அப்புறம் நம்ம ரொம்ப விழித்து கொண்டோம். ஏன்னா வைகோ மாதிரிலாம் தமிழை பற்றி பேசுறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே கிடைக்காது. உன் தாய்மொழியை உன்னையோட ஒருத்தன் நல்லா படிக்க ஆரம்பிச்சானுங்க, அவன் உன்னை ஆள போயிட்டான்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நம்ம தாய்மொழியை நம்ம இழந்துட்டோம், நம்ம பேசுறது இல்லை. நம்ம தாய்மொழியை பிறமொழிக்காரன் வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான், அவன் அதிகாரத்தை நோக்கி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், வைகோ வாழ்க, யாரை சொல்கிறோம், பிறமொழியாளர்கள் எல்லாம் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெரியார் வாழ்க, கலைஞர் கருணாநிதி வாழ்க. இவன் தான் என்ன சொல்கிறான், தமிழர் தலைவர். இவங்க தான் பேர் தமிழர் தலைவர்னு போட்டுக்கிறானுங்க. நம்ம ஆளுக்க புள்ளா சாணார் தலைவர், தேவர் தலைவர், கோணார் தலைவர், நம்ம ஆட்களை புள்ளா. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்களை புள்ளா சாதி பேராக்கி விட்டு போகிறான். இதெல்லாம் செஞ்சது நீங்கள் டீப்பாக புள்ள பார்த்தீங்களாங்க இவன் தான். அதே மாதிரி உச்சபட்ச அதிகாரம் முழுக்க பார்த்தீங்களாக்கு பிராமணர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் நாயர்களுக்கு நடக்கிற சண்டையில் அந்த நாயர், அந்த தெலுங்கர், அந்த கன்னடருக்கு ஒரு கூட்டத்தினுடைய பெயர் தான் திராவிடம். அதை வச்சு தமிழகத்தில் அரசியல் பண்ணனால தமிழர்கள் எப்பொழுதுமே அது சங்ககாலம் தொட்டு கலகம் செய்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் தமிழர்கள் இருப்பான். பாண்டியன் என்ன தப்பு பண்ணாலும் எதிர்த்து குரல் கொடுத்துட்டே இருப்பான். சோழர்கள் அரசமைப்பில் என்ன நல்லது பண்ணாலும் அதான் சித்தர்கள்னு சொல்லுவாங்கல்ல, இவர்கள் எப்போவுமே கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போவும் சீமானை என்ன வேலை செஞ்சாலும் ஒரு கூட்டம் சீமானை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இவன் ஃபுல்லாக கலகம் செய்கிற கூட்டம். ஆனால் இதே கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்லுவாங்க. கலகம் செய்கிறதுக்குன்னு தமிழர்களில் சங்க காலகட்டத்திலேயே ஒரு உதிரித்தனமான கூட்டம் தமிழர்கள் மத்தியில் இயற்கையாகவே இருக்குது. இந்த கூட்டம் என்ன பண்ணும்னா, இப்போ நாங்கள்லாம் ஒன்று சேரோம்ல, இப்போ நம்மளாம் பாருங்கள், இது இப்போ இந்த இடத்துல இந்த ஊடகம் மூலம் நான் சொல்கிறேன், சீமானண்ணனை வந்து கழுவி ஊத்துன தமிழர்கள் இன்னைக்கு சீமானண்ணனை தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளிய திராவிட வலுவாளர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேர்ந்தோம்ல, அதை சேர்த்தீங்கல்ல, யார் சேர்த்தது? திராவிடர்கள் சேர்த்துனால. அதைத்தான் சொல்கிறேன். திரும்ப என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசுவது திராவிடத்துக்குள் தமிழ் தேசியம், நாங்கள் சொல்வது தமிழ் தேசியம் மட்டுமே. தமிழ் தேசியம்னா அதை கொண்டு வந்து இந்திய தேசியத்துக்குள்ள புகுத்துறது, தமிழ் தேசியத்துக்குள்ள வந்து திராவிடத்தை புகுத்துறது, இது கிடையாது. அது வேற, இது வேற. நீ எங்களை போலித்தனமா போலி சித்தாந்தத்தை உருவாக்கிக்கிட்டு நீ பேசுறது. இன்னொன்று சொல்றேன், திராவிடம்னா என்ன? திராவிடத்துக்கு ஒரு இனம் இருக்கா? திராவிடத்துக்கு ஒரு மொழி இருக்கா? திராவிடத்துக்கு ஒரு பண்பாடு இருக்கா? திராவிடத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கா? திராவிடத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கா? திராவிடத்துக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கா? ஒரு கருமாந்திரம் கிடையாது, ஒரு மண்டாங்கட்டியும் கிடையாது. திராவிடம்ங்கிற சொல்லுங்கிற ஒரு பொதுப்பெயர், காரண பெயர் இல்லை, பொதுப்பெயர். இந்தியா என்பது ஒரு பொதுப்பெயர் எப்படியோ அதுபோல திராவிடம் என்பது ஒரு பொதுப்பெயர். பொதுப்பெயர்ல இருக்குது, என்னைக்கு வேணாலும் பிச்சுக்கிட்டு ஓடும். திராவிடம் சொல்ற, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சேர்ந்து திராவிடம்ங்கிற. போய் ஆந்திராக்காரன் போய் நீ திராவிடர்கள் சொன்னா ஏத்துக்கிறானா? போடா நான் தெலுங்கண்டா அப்படிங்கிறான். கன்னடக்காரன் போய் நம்மளாம் திராவிடர்கள் சொன்னா ஏத்துக்கிறானா? போடா நான் கன்னடன்றான். போய் மலையாளிகிட்ட போய் நம்மளாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி நான் மலையாளின்றான். அப்படித்தானே இருக்கிறான். தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சிருக்கான், தெலுங்கு நடிகர் சங்கம்னு பேர் வச்சிருக்கான், கன்னட நடிகர் சங்கம்னு பேர் வச்சிருக்கான், திராவிட நடிகர் சங்கம்னு பேர் வைக்கலையே, தென்னிந்திய நடிகர் சங்கம்னு பேர் வைக்கலையே. இவங்க இங்கே தானே வச்சிருக்காங்க. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா நீ? தமிழ்நாடு நடிகர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கம் முழுக்க யார்கிட்ட இருக்குது? தெலுங்கர்கள்ட்ட இருக்குது, மார்வாடி குஜராத்திக்கிட்ட இருக்குது. அதே போல தமிழ்நாடு அதிகார வர்க்கம் யார்கிட்ட இருக்கு? உனக்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு. பசுத்தோல் போர்த்திய நரிங்க இவனுங்க. நான் திரும்ப அதுதான் சொல்றேன், இனம் மாறாதே, உரு மாறாதே, மொழி ஒன்று தான், இனமும் ஒன்று தான். புரியுதா? ரெண்டு மொழிலாம் ஒருத்தனுக்கு வராது. ஒருத்தன் காமாட்சி நாடுன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். வயசு மூத்தவருங்கிறதுக்காக நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு நாள் நல்லா இருக்காது தமிழ்நாட்டில், நீ நடமாட முடியாது. நீ ஒரு தமிழன் போய் ஆந்திராவில் உட்காந்துக்கிட்டு தெலுங்கர்களுக்கு எதிராக பேசிட்டு வர முடியாது. ஒரு தமிழன் போய் மலையாளத்தில் போய் உட்காந்துக்கிட்டு மலையாளிக்கு எதிராக பேசிட்டு வர முடியாது. ஒரு தமிழன் போய் கர்நாடகத்தில் உட்காந்துக்கிட்டு கன்னட டிவியில் உட்காந்துட்டு பேசிட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அதை பேசுறதுக்கு முழு உரிமை தமிழர்களுக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? நான் தான் உங்களை பெத்து போட்டேன், நான் தான் உங்களோட தாய்.
நான் தான் தமிழ் மொழி 103 மொழிகளை பெத்து போட்டிருக்கு. லேட்டஸ்டா பெத்து போட்ட 4 மொழிகள்ல முதன்மையான மொழி மலையாளம், 2வது மொழி கன்னடம், 3வது மொழி தெலுங்கு. பெத்து போட்ட நான் பேசுறதுக்கு, மிதிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. நீ யாரா என்னை பத்தி பேச? உட்காரவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். தமிழமோட நான் பேச முடியல. நான் பெத்து போட்ட என் குழந்தை எனக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கு. கர்நாடகா கரம்புல உள்ள உட்காந்துக்கிட்டு தமிழ் பேரே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கிறானா, கிழிக்கிறானா? அங்குள்ள காவல்துறை, அங்குள்ள அதிகார வர்க்கம் வேடிக்கை பார்க்குதா? இங்கே தமிழ் பேர் பலகைன்னு சொல்லி இருக்கிற இடத்துல, இல்லாத இடத்துல வந்து நம்ம போய் பேர் பலகை அழிச்சமாக முதல்ல ஓடியாரு யாரு? தமிழ்நாடு போலீஸ். நெஞ்சை தூக்கிட்டு வந்துட்டேன். சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு. நீ போலீஸ் ஐபிசியில் இருக்கிற, உனக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒண்ணுனா கர்நாடகாவில் என்ன கேட்டமாக்க அமைதியா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இங்க எல்லாமே சிக்கல். நீ எங்க ஓடுற? ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்களா? இங்க வந்து மணலை கொள்ளையடிக்கிறானா? கனிம வளங்களை ஆக்கிரமிக்கிறானா? இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறானா? கள்ளச்சீட்டு அடிக்கிறானா? பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் பண்றானா? இங்க இருக்கக்கூடிய கூலிப்படையை வச்சு கொலை பண்றானா? கூலிப்படையை வச்சு கொலை பண்றாங்களா இல்லையா? சமூக ஆர்வலர் நடைமாட முடியுதா? இந்த இப்ப புதுக்கோட்டையில பாத்தீங்களா? நம்மளாம் இன்னைக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா போராட அங்க போய் போராடணும். தேவையில்லாம மக்கள் பிரச்சனையை இந்த ஆள் திருமுருகன் காந்தி வந்து தனிப்பட்ட பிரச்சனை ஆக்குறான் பாருங்க. சரி, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.